குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி காலையிலேருந்து நான் என்ன நல்லா செய்கிறேன்னு பார்க்கலாம். காலையில் சாம்பார் செய்கிறதுக்காக பருப்பில் தக்காளி பூண்டு ரெண்டும் போட்டு வச்சுட்டு குக்கரை மூடி கேஸ் பற்ற வச்சுட்டேன். பருப்பு வேகிறதுக்காக 3லேருந்து 4 விசில் விடலாம். நான் என்னோடய பருப்புக்கு இன்றைக்கி 3 விசில் தான் தேவைப்பட்டுச்சு. நல்லா வெந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். டிஃபன் செய்கிறதுக்காக இட்லி மாவு கலக்கிறதுக்காக இட்லி மாவில் தூளுப்பு போட்டு கலந்து வச்சுக்கிட்டேன். சாப்பாடு செய்கிறதுக்காக நான் அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை அடுப்பு மேலே வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சட்னி செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி கேரட் எடுத்திருக்கேன். கேரட் சட்னி செய்கிறதுக்காக பூண்டு ஒரு 5 பல் எடுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். சட்னி தாளிக்கிறதுக்காக உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு புளி, 2 வரமிளகாய் எடுத்துருக்கேன். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையும் சேர்த்தி அதில் நறுக்கிய கேரட் சேர்த்தி வதக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைம்லேயே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடை ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஒரு மூடி போட்டு வடிச்சிக்கலாம். நான் இப்படி தான் வடிப்பேன். ஒரு பாத்திரத்தில் மூடி போட்டு ஒரு கிளாஸை வச்சு வடித்து விட்டுருவேன். சாப்பாடும் வீணாகாது. நம்மளுக்கு கஞ்சி தண்ணி வேணும்னாலும் இதில் எடுத்துக்கலாம். இந்த டைம்லேயே கேரட் சட்னிக்கு வதக்கி வச்சதை ஆறிடுச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சட்னி நைஸாக அரைஞ்சிடுச்சு. அரைச்ச சட்னியில் தாளிப்பு எல்லாம் தாளித்து ஊற்றிக்கலாம். சட்னி செஞ்ச கடாயே சாம்பாருக்காக எடுத்துக்கிட்டேன். அதில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம், கடுகு, சீரகம் இதெல்லாம் போட்டு வெங்காயம் ஒரு 3 வரமிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கிட்டேன். இப்போதைக்கு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். நான் சாம்பாருக்காக 3 காய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் முருங்கைக்காய், கேரட் மட்டும் இப்போ சேர்த்திக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கி விடுறேங்க. காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்துடும். வெந்த பின்னாடி முள்ளங்கி எடுத்து அதில் சேர்த்திக்கலாம். காயெல்லாம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பொரியல் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி முள்ளங்கி எடுத்திருக்கேன். முள்ளங்கியை கழுவிட்டு தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த டைம்லேயே காயெல்லாம் ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு. சாம்பார் பொடி ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். நான் இன்றைக்கி முள்ளங்கி பொரியல் செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை 2 கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். பொரியல் செய்கிறதுக்காக நான் இங்கே 1.5 முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வெங்காயம் நறுக்கின மாதிரியே பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். பொடியாக நறுக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாருக்கு வேக வச்ச பருப்பு அதை ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். சாம்பாருக்காக வேக வச்ச பருப்பை ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். பருப்பு நல்லா மசிஞ்சு வரணும். மசிஞ்சு வந்ததும் அதில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து பருப்பில் சாம்பாரில் கலந்துடுறேன். சாம்பாரில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு, பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் 2 போட்டு நல்லா கலந்து சாம்பாரில் கலக்கி விடணும். சாம்பாரில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். அதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி அதை சாம்பாரில் கலந்துக்கிறேன். புளி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் சாம்பாரை வேக விடலாம். சாம்பார் ரெடி ஆகிடும். முள்ளங்கி பொரியல் செய்யறதுக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் உளுத்தம்பருப்பு, கடுகு இது 2த்தையும் கலந்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடலாம். உளுத்தம்பருப்பு நிறம் மாறின உடனே அதில் கருவேப்பிலை, 2 பூண்டை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகா 2, கருவேப்பிலை ஒரு கொத்து இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் அதெல்லாம் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கிறேன். வெங்காயம் நிறம் மாறினதும் அதில் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்துக்கிறேன். முள்ளங்கி சேர்த்ததுலேருந்து ஒரு 5 நிமிஷம் முள்ளங்கியை வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிரும். இப்போ முள்ளங்கி பொரியலுக்காக ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள், நான் இங்கே காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அதை 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். மஞ்சள் தூளும் குழம்பு மிளகாய்த்தூளும் காயில் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டதும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்ட பின்னாடி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்து பொரியலில் ஊற்றி ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல்
சிம்மில் வச்சு வேக விடணும். மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அதில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது, அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு முள்ளங்கி பொரியலை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டேன். முள்ளங்கி பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. காலையில் டிஃபனுக்காக தோசை ஊற்றிக்கிறேன். தோசைக்கு கேரட் சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. நாங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். இட்லிக்கு தொட்டுக்க கேரட் சட்னி, நேற்று வச்ச ரசம், முள்ளங்கி பொரியல், சாம்பாரில் முருங்கைக்காய், கேரட், முள்ளங்கி போட்டிருக்கேன். வடித்த சாதம். மதிய லஞ்சுக்காக எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் அப்பளத்தை போட்டு எல்லாருக்கும் எடுத்து வச்சுட்டேன். லஞ்ச் டைம் வந்துருச்சு. இப்போ நான் காலையில் செஞ்ச சட்னி, முள்ளங்கி பொரியல், கொஞ்சோண்டு வடித்த சாதம், சாம்பார், அப்பளம் போட்டு சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே மீஷோலேருந்து பார்சல் வந்துச்சு. பார்சலில் நைட்டி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நைட்டி பார்க்க நல்லாவே இருக்குது. ஏற்கனவே ஒரு நைட்டி ஆர்டர் போட்டிருந்தேன். அது நல்லா இருந்ததுனால தான் இன்னொரு நைட்டி எடுத்தேன். டிஃபன் செய்கிறதுக்காக இட்லி தோசை ரெண்டுத்துக்கும் சேர்த்து மாவு அரைக்க அரிசி ஊற போட்டுட்டு வந்தேன். அரிசி ஒரு 5 மணி நேரம் ஊறணும். ஈவினிங் ஆகிடுச்சு. சிங்கில் கொஞ்சம் சாமான் இருந்துச்சு, அதெல்லாம் கழுவி போட்டேன். டின்னருக்காக நேற்று காலையில் வச்ச சாம்பாரையே சூடு பண்ணிட்டேன். நேற்று அரைச்சிருந்த மில்லட் மாவில் தோசை ஊற்றிக்கிட்டேன். நைட் டிஃபனுக்காக தோசை, எனக்காக ஒரு 3 தோசை ஊற்றிக்கிட்டேன். ஊற வச்ச இட்லி அரிசியை போய் அரைச்சிட்டு வந்துட்டேன். நைட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு படுத்துட்டேன். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ்.